ஆர்டிகல் 368 கிளாஸ் 2ல என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அரசியலமைப்பை வந்துட்டு திருத்தம் கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு ஆர்டிகல் 368 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பில்லை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, எந்த ஹவுஸில் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ எந்த ஹவுஸில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு ப்ரைவேட் மெம்பரோ இல்லைனா கவர்மெண்ட்டோ யார் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரியா? அப்புறம் வந்துட்டு இந்த ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண பில் வந்துட்டு 2 ஹவுஸ்னாலையும் செப்பரேட்டாக லோக்சபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணணும், ராஜ்யசபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும் இந்த பில்லை. அடுத்து வந்து இந்த பில் வந்துட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் வந்துட்டு இந்த பில்லை வந்துட்டு அமெண்ட் பண்ணிடுவார், பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணிடுவார் ஆக்டாக. இந்த ஷேல்னு இருக்குல்ல, இந்த ஷேல்ன்ற வார்த்தை என்னென்னா, பில்லை வந்துட்டு கண்டிப்பாக அவர் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ பில்லை அவர் வேறு பில்லெல்லாம் அவர் வந்துட்டு தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இந்த இடத்துல ஷேல்ன்றது வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ஷேல்னா வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது. இப்போ ஒருவேளை ஷெட்யூல் 7 மீன்ஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு லிஸ்ட் உண்டு, சென்ட்ரலுக்குன்னு ஒரு லிஸ்ட் உண்டுல. அந்த லிஸ்ட்டில் ஸ்டேட்டோட ஏதாவது ஸ்டேட்டோட பவர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுது, ஃபெடரல் சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா அந்த பில்லை பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் அனுப்பி அதில் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்துட்டு இதை அப்ரூவ் பண்ணிக்கணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மீன்ஸ் நம்ம ஊரில் சட்டமன்றம் இருக்குது. முன்னாடி நம்ம ஊரில் சட்டமன்றம் இன்னொரு இது இருந்துச்சுல்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருந்துச்சுல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போவும் சில ஸ்டேட்ஸில் இருக்குது, மகாராஷ்டிரா, கர்நாடகா, அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸில் இருக்குது. அது வந்துட்டு அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் சேர்ந்து இந்த பில்லை அப்ரூவ் பண்ணி சிம்பிள் மெஜாரிட்டியில் அப்ரூவ் பண்ணால் போதும். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் என்ன மெஜாரிட்டினே மென்ஷன் பண்ணலைன்னா அதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்னு தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சிம்பிள் மெஜாரிட்டியில் இந்த பில்லை அப்ரூவ் பண்ணி அனுப்புனா மட்டும்தான் ஃபெடரல் செட்டப்பில் வந்துட்டு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு அக்செப்டபிள் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்ற ப்ரொசீஜர், அந்த பில்லோட ப்ரொசீஜர். தேங்க்யூ.